அடிபொலி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். என் ஹபி வீடியோவில் ருசிச்சு சாப்பிட்றத பார்த்துருப்பீங்க. அப்படி என்ன செஞ்சு கொடுத்தேன்னா, அவிச்ச முட்டையை சீவி அதில் கட்லட் தாங்க செஞ்சு கொடுத்தேன். டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் இஃப்தார் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த வாய்ஸ் ரெக்கார்டே கொடுக்குறேன். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, வெங்காயத்தை ரொம்ப குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துக்கணும். நம்ம வெங்காயத்தெல்லாம் வதக்க போகிறது இல்லைங்க, பச்சையாகவே போட போகிறோம். அதனால் குட்டி குட்டியாக வதக்கிக்கோங்க. அது கூடவே நான் லீக்ஸு கேரட் எடுத்துக்கிறேன். சின்ன பசங்க வந்து சம்டைம்ஸ் மரக்கறிலாம் சாப்பிட மாட்டாங்கல்ல, ஆனால் நீங்கள் இப்படி செஞ்சு கொடுத்தா மரக்கறி போட்டதான்னு கூட அவங்களுக்கு விளங்காது. சில பேருக்கு வந்து முட்டை கூட பிடிக்காது. இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா முட்டையோட அந்த டேஸ்ட்டு கூட இல்லாமல் அவங்க சாப்பிட்ருவாங்க. அந்தளவுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். குட்டி குட்டியாக தக்காளியும் வெட்டியாச்சு. கேரட்டு, லீக்ஸு, தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை இவ்வளோ தான் நான் போட போகிறேன். லீக்ஸையும் குட்டி குட்டியாக வெட்டி எல்லாத்தையுமே வெட்டியாச்சு. அதுக்கப்புறம் பச்சை மிளகா, நிறைய பச்சை மிளகா போடாதீங்க, ஒரு 2 போட்டிங்கன்னா போதும். அதோடு வந்து கருவேப்பிலை இருக்குல்ல, அதையும் குட்டி குட்டியாக வெட்டியே போட்டுருங்க. ஏன்னா முழுசாக போட்டால் வந்து நமக்கு ஒரு டிஸ்டர்ப் மாதிரி இருக்கும். அதனால் குட்டி குட்டியாக வெட்டி போட்டிங்கன்னா டேஸ்ட்டும் அந்த மாதிரி இருக்கும். இந்த கேரட்டை வந்து நான் வெட்ட போகிறது இல்லைங்க, இதால் வந்து சீவி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா வெட்டினாலும் எப்படியும் மொத்தமாக தான் வரும். ஏன்னா நம்ம ஏற்கனவே வதக்க போகிறது இல்லை தானே, பச்சையாக தானே போட போகிறோம். அதனால் வந்து சீவி எடுத்துக்கிட்டேன். இதில் தான் காய்ஸ் நான் ஒன்று செய்ய போகிறேன். என்னென்னு சொன்னால், அவிச்ச முட்டை இருக்குல்ல, அதை வந்து இதில் சீவி எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு. அதில் குருணியாக ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. சீவும் போது எனக்கு ஆசையாக இருந்துச்சு. ரொம்ப சாஃப்டாக டக்குன்னு சீவிடலாம், அந்தளவுக்கு ஈஸியாக வந்து இருந்துச்சு. எடுத்து பார்க்க செம்மையாக இருந்துச்சுங்க. பார்க்கவே உங்களுக்கு விளங்கும் பாருங்களேன், நல்லா க்யூட்டாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் நான் அப்படி செய்கிறேன். வழமையாகவே கட் பண்ணி தான் வைக்கிறது, ரோல்ஸு பெட்டிஸ் அப்படி வைக்கிறேன்னா. ஆனால் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக கட்லெட் வந்து உருண்டை பிடிச்சி செய்கிறது தானே. இதை பார்த்துட்டு என் ஹாபிக்கு ஆசை வந்துட்டு அவரும் சீவி பார்க்க போகிறேன்னு வந்தார். ஓகே ஓகே. எப்படி இருக்கே? நல்லா ஈஸியா இருக்கு. கையில் எடுத்து காட்டுங்க. அதில் போடுங்க. அந்த வீட்டில் நோம்பு கொல்லுவேன். அதிரடி மாதிரி இருக்கீங்க. அவிச்ச முட்டையை அவிச்சு கட்லெட் செய்ய போறான். அவிச்ச முட்டையை அவிச்சா லூசு. இப்படி தாங்க என் ஹாபி. எப்போ பார்த்தாலும் என்ன சிரிப்பு காட்டிகிட்டே இருப்பார். நான் சமைக்கும் போது சரி வந்து ஜோக் அடிச்சுட்டு நக்கல் பண்ணிவிட்டு சாய்பாப்பாவோடையும் அப்படி தான் சிரிப்பு காட்டிட்டு கூத்து போட்டுட்டிருப்பார். ரொம்ப ஃபன்னாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அது. அவர் கொஞ்சம் அமைதியாக இருந்தாருந்தால் எனக்கு ஒரு மாதிரி ஆகிரும். ஏன்னா இப்படி இருந்து பழகிட்டு. ஓகே, இப்போ வீடியோ பார்க்குற உங்களுக்கும் பழகிருக்கும் என் ஹாபியை பற்றி. ஓகே, இப்போ வந்து நான் கிழங்கு வந்து நல்லா மசித்து அது கூட வந்து பச்சை மிளகா வெட்டி வச்சுருந்த எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறோம். நல்லா பெஸ்ட் எடுங்க, நல்ல வாசம் வருங்க. ஏன்னா அந்த பச்சை மிளகாட அந்த வாசமெல்லாம் அப்படி வரும், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட கொஞ்சம் உப்பும் போட்டு தனித்தூளும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. மிளகு இருந்தால் நீங்கள் மிளகுத்தூள் போடலாம். என்கிட்ட தனித்தூள் இருந்ததால் நான் தனித்தூளை போட்டேன். மிளகு போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் மிளகு வேணும்னா கொஞ்சம் அரைச்சி போட்டுக்கோங்க. அது கூட தேசி புளி கொஞ்சம் விட்டுக்கோங்க, அப்போ சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கடைசியாக நல்லா பிணைஞ்சதுக்கு அப்புறம் வந்து கடைசியாக நீங்கள் துருவி வச்சுருந்த முட்டையை போட்டு லைட்டாக பிசைச்சு விட்டுக்கோங்க. நல்லா பிசைச்சிட வேணாம். பார்க்கவே எனக்கு அந்த இது மாதிரி இருக்குங்க, அந்த சீஸ் வந்து அது மாதிரி இருக்குது. முட்டையை வந்து லைட்டாக வந்து பிசைஞ்சு விட்டு போட்டு நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணுங்கன்னு சொன்னால், மா கரைக்கிறதுக்கான வேலையை வந்து பாருங்கள். கட்லெட்டுக்கு மா கரைக்கணும் இல்லை, தேவையான அளவு மா எடுத்து கொஞ்சமாக உப்பு வந்து போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த கட்டியெல்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றுங்க, அப்போ தான் வந்து ரஸ்கில் வந்து பிடிப்படும். அதுக்கு தான் வந்து நாங்கள் இப்படி தண்ணி செய்கிறது. கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் கூடுதலாகவே ஊற்றி நீங்கள் இப்படி செஞ்சு எடுத்துக்கோங்க. தொடர்ந்து சாப்பாடு செய்கிற வீடியோவே வந்துட்டு இருக்கீங்க. இந்த பெருநாள் முடிஞ்சதுக்கப்புறம் நோம்பு முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், நாங்கள் வெளியில் போகிற வீடியோக்கள், சுற்றுற வீடியோக்கள், எங்கேயாச்சும் போய் சாப்பிட்றது அப்படின்னு நிறைய வீடியோக்கள் வர இருக்குது. மறக்காமல் என்எஸ் ஃபேமிலி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து கட்லெட்டுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. வட்டமாகவும் பிடிக்கலாங்க. நான் வந்து 2 3 வந்து தட்டி எடுத்துப்போம் அப்படின்னு வந்து நான் யூடியூப்லலாம் பார்த்துருந்தேன். தட்டியும் பண்ணுறாங்க. ஸோ அப்படி செய்யலாம் அப்படின்னு வந்து நான் 2 3 தட்டி எடுத்துகிட்டு மிச்சதை வந்து நான் கட்லெட்டுக்கு வட்டமாக இருக்கும்ல அதே மாதிரியே செஞ்சு எடுத்துட்டேன்.
இப்போ ஒரு நேரம் 5:30 இடிக்கும். இப்போ பொரிக்க ஆரம்பித்தா சரியாக இருக்கும் இஃப்தாருக்கு. என் ஹபி பள்ளிக்கு போகிறேன்னு சொன்னார் நோம்பு திறக்கிறதுக்கு. அப்போ வந்த பிறகு சாப்பிடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவர் தான் டேஸ்ட் பார்த்து சொல்லணும். இப்போ கட்லெட்டுக்கு வந்து நாங்கள் கிழங்கு இப்படி பிடிச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ கரைச்சி வச்சுருந்த இந்த மாவுக்குள்ளே டிப் பண்ணிவிட்டு ரஸ்க்குள்ளே போட்டு எடுத்தோம்னா சரி வேலை முடிஞ்சு. பொரிச்சு எடுக்கிறே மட்டும்தான் வேலை. பாருங்கள் இப்படி ரஸ்க்கை மேலால் தூவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரஸ்க்கை வந்து போட்டு பிறந்ததுக்கு அப்புறம் வந்து நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அழகாக்கலாம். இது பாருங்கள் இப்போ 2வது வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். வாங்க சொல்கிறதுக்கு நேரம் கிட்டவாயிட்டேன்னு சொல்லி நான் ஃபுல்லாக வீடியோ எடுக்கலைங்க. டக்குன்னு எல்லாத்தையுமே தட்டி எடுத்து பொரிக்கிறத மட்டும்தான் வீடியோ எடுத்திருக்கேன். அப்புறம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் போட்டுக்கோங்க. ஆனால் ரஸ்க்கு நாங்கள் பிரட்டினதால இந்த எண்ணெய்க்குள்ளே வந்து கருகி போயிருக்கும் அடியில். அடுத்த முறை பொரிக்கும் போது எடுத்து போட்டே பொரிங்க. அதை வந்து எண்ணெய்க்குள்ளேருந்து வடித்து எடுத்துரு. இல்லாட்டி வந்து பொரிக்கிற கட்லெட் வந்து அழகு இல்லாமல் வந்துடும். பாருங்கள் இப்படி ஒரு அளவு கோல்டன் நிறத்தில் வந்தோன்னா ஆகவும் கருக்க விட்டுறக்கூடாது, ஆகவும் பச்சை எடுத்துடாமல் ஓரளவு இப்படி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. அப்புறம் எல்லாத்தையுமே வட்டை கட்லெட் எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துப்போம். தேங்காய் வந்து நல்லா குடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் நிறைய ஊற்றிருந்தேன். இப்போ கொஞ்சத்தை காணலை. சோட்டிஸ்னாலே இப்படி தாங்க தேங்காய் நோம்பு டைமில் தேங்காய் மட்டும் வரக்கத்தான் வாங்கி வச்சுருவோம். ஏன்னா எப்போ பார்த்தாலும் சோட்டிஸ் தானே செய்வோம். ஓகே ஃபைனலி முடிஞ்சுது. என் ஹாபி டேஸ்ட் பண்ணி சொல்லுவார். ஃபைனலி கட்லெட் செஞ்சு முடிஞ்சாச்சு காய்ஸ். இஃப்தாருக்கு வந்து வேறையாக வச்சுருக்கேன். இது வந்து வீடியோக்காக எடுத்து வச்சது. என் ஹாபி இஃப்தார்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுவார். எனக்கு இவ்வளோ கட்லெட் ஆட்டை கட்லெட் சாப்பிட்டு கட்டா நானும் நக்கல் பண்ணுறாரு. முழுக்க போயிட்டான். எப்படி எக் கட்லெட் அடிப்பொலி. ஓகே எல்லாரும் வந்து என்ன சொல்லிச்சனால பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய் பாய். உங்களும் கரெக்டாக அனுப்பி வைப்பேன்.